போட்டுருந்துச்சு, இந்த கூட்டம் கூடாதுண்டு. அதுதான் ஆதாரம். ஒரு முட்டை கதையும் சொன்னாரு, விவகாரம் முடிச்சவங்க எல்லாத்திலும் இருக்காங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி இருக்கிறாங்க தான், கணவனும் இருக்கிறாங்க, மனைவியும் இருக்கிறாங்க. கணவர் மனைவிட்ட கேட்டாரு, நீ சொர்க்கம் போவியா நரம் போவியா? மனைவி சொன்னாங்க, நான் சொர்க்கம் தாங்க போவேன். இப்ப இவங்க கேட்கறாங்க, நீங்க எங்க போவீங்க? இவர் சொன்னாரு, நான் நரகத்துக்கே போயிடுறேன் அப்படின்றாரு. ஏங்க இப்படி சொல்றீங்க? வேற என்ன, நீ சொர்க்கம் போன பின்னால சொர்க்கம் சொர்க்கமாவா இருக்கு? நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நரகம் எனக்கு பரவாயில்லை, நான் அங்கே போயிடுறேன் அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அப்படின்னா நானும் நரகத்துக்கே வந்துடுறேங்க அப்படின்ட்டு. உடனே கேட்டாரு, என் மேல அவ்வளவு பிரியமா உனக்கு? பிரியமாவது மண்ணாங்கட்டியாவது, நரகத்துல நீங்க படுற அவஸ்தையை நான் பார்க்கணும், அங்க வர்றேன் அப்படிங்குது. இப்படி விவகாரம் முடிச்சவங்க கணவன் மனைவியில இருக்கிறாங்க. கொள்கையை சொல்றோங்கிற பேரில் விவகாரம் முடித்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறத அற்புதமா சொன்னாரு. இதற்கு பதிலளிக்க வருகிறார். தமிழக மண்ணில் வஹாபிசம் செத்து மடிந்ததற்கு பெரிதும் காரணம் வஹாபிகளின் சுயநலமே என்கின்ற அணியை சார்ந்த மௌலவி ஏ அப்துல் மாலிக் சராஜி ஹலரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. சிறப்பான இந்த பட்டி மண்டபத்தின் நடுவர் அவர்களே, சுன்னத்து ஜமாஅத்தினுடைய சத்திய கொள்கையை, போலி தௌஹீதை அடையாளம் காட்டுவதற்கு அணி அணியாக திரண்டு வந்திருக்கிற சங்கைக்குரிய சொர்க்கவாதிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். தமிழகத்தில் வஹாபியிசம் தரைமட்டமானதற்கு பெரிதும் காரணம் வஹாபிகளின் சுயநலமே என்ற ஒரு தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தமிழகம் என்று பேசுவதற்கு முன்பாக உலகம் முழுவதிலேயும் இருக்கக்கூடிய வஹாபிசத்தை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுன்னத்து ஜமாத் ஐக்கிய பேரவையின் இந்த மாநாடு அகில உலகம் சார்ந்த சுன்னத்து ஜமாத். ஆனால் தௌஹீதுவாதிகள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஏஜென்டாக பிரதிநிதிகளாக இருப்பதினால் டிஎன்டிஜே தொழில் தானே, இது பணம் சம்பாதிக்கிற தொழில் தானே, தமிழகத்து ஏஜென்ட்டுகள். இவங்க ஆந்திராக்கு போக முடியாது, ஏன்னா அங்க ஏஜென்ட் சண்டைக்கு வர்றான். நம்ம எல்லைக்குள்ள எதுக்கு வந்த நீ? நம்ம எல்லைக்குள்ள எதுக்கு வந்த? இந்த வஹாபிகளுடைய எல்லா பிரச்சாரமும் தமிழகம் என்று சொல்லி குழப்பத்தை இங்கு ஏற்படுத்தி பணம் பார்ப்பது சவுதி அரேபியாவில். ஹஜ்ரத் அவர்கள் அழகாக சொன்னார்கள், மீண்டும் அதை கொஞ்சம் வலியுறுத்தி நான் சொல்லுகிறேன். வஹாபிகள் அத்தனை பேரும் கூடுகிற மாநாட்டை பார்க்கிற பொழுது அவர்கள் தலை மொட்டையான திரளான கூட்டங்கள், மேடையில் இருக்கிற பேச்சாளர் மட்டுமே தொப்பி அணிந்திருப்பார். ஏன் தெரியுமா? கேசட்டுகள் பிடிக்கப்பட்டு சவுதி மண்ணில் அது விற்கப்படுகிற பொழுது அந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தமிழகத்து அப்பாவி இளைஞர்களை இவன் குப்புச்சாமி, இவன் கருப்புச்சாமி, இவன் ஆட்டுச்சாமி என்று அடையாளம் காண்பித்து இந்த சகோதரர் இஸ்லாத்தை சொல்லுகிறாராம். யாரு? தொப்பி போட்டவர். இந்த மக்கள் அவன் அப்படித்தான் நம்புவான், அந்த மண்ணுக்கான தெரியும். இப்படி சொல்லி இந்த இளைஞர்களை விற்ற சுயநலம் இந்த மண்ணில் வெளிப்பட்டதின் காரணத்தினால் இன்றைக்கு வஹாபிசம் தரைமட்டமாக தமிழகத்தில் மாத்திரமல்ல உலகம் முழுவதிலேயும் அது ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அருமையான மூமின்களே, இந்த வஹாபிகள் பல பிரிவுகள், பல பெயர்கள், அனைவருடைய வாதமும் எங்கிருந்து தொடங்குகிறது என்று பார்த்தால் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொச்சைப்படுத்திதான் நரகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சுய விளம்பரம் வேண்டாம், சுய புகழ் கூடாது என்று சொன்னவர்கள் எங்கிருந்து தொடங்குவார்கள்? அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்தஸ்தை குறைப்பதில். இது யாருடைய பணி தெரியுமா?
மதீனத்து முனாஃபிக்குகள் அருணபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்திதான் இயக்கம் கண்டவர்கள். அப்துல் வஹாப் நஜ்தி பெருமானாரையும் சஹாபாக்களையும் கொச்சைப்படுத்திதான் இயக்கம் கண்டவன். மௌதூதி சஹாபாக்களையும் இமாம்களையும் கொச்சைப்படுத்தி இயக்கம் கண்டவர். இப்படி உலகம் முழுவதும் இவர்களுடைய குருநாதர்கள். தமிழகத்திலே தௌஹீதை நிலைநாட்டுகிறேன் என்ற பெயரால் இந்த போலிகள் என்றைக்கு இந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்தார்களோ என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடக்கிறது தெரியுமா? கடையநல்லூரில் பள்ளிவாசலில் பிரச்சனை. சுன்னத்து ஜமாத், ஷாஃபி, ஹனஃபி